Still, dance is our passion. I'm so happy today. I can't believe we have done our Arangetram. We are doing this Arangetram for everyone's satisfaction, mainly Appa Amma's satisfaction. I hope we fulfill that today. நான் ஆக்சுவலாக முதல் புஷ்பாஞ்சலிலாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது குழந்தைங்க மெதுவாக வார்மப் ஆகி பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி அப்படி தான் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இத்தனை வருஷத்தில். ஆனால் முதல் பாட்டிலே ரொம்ப வித்தியாசமாக, கிட்டத்தட்ட தில்லானாக்கு ஈடு இணையாக அவங்க ஒரு புஷ்பாஞ்சலியை செட் பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும், தன்னுடைய முதல் பாட்டிலேயே அந்த குழந்தைங்களுடைய தாள திறமையை வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீனாட்சி பண்ணுற திருவிளையாடல் இது எல்லாமே எனக்கு அதுதான் தோணித்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு. இது வரைக்கும் தனித்தனி பாட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த போஷம்போ, மதுரை மீனாட்சி, இது எல்லாத்தையுமே ஒரு சஞ்சாரம் பண்ணி ஒரு கதையாக ஒரே பாட்டில் அவங்க கொண்டு வந்ததும் நிஜமாகவே ஒரு அவங்களுடைய தனித்திறமையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. மிருதங்கத்தை சொல்லணும்னா, அந்த கண்ணனுடைய குறும்பை காமிக்கிற இடத்துல உண்மையிலேயே அவர் கையிலையும் தன்னோட குறும்பை காமிச்சிருந்தாரு. ரோஹித் சார் அவருடைய வாய்ஸ்லயும் அந்த குறும்பை காமிச்சிருந்தாரு. இந்த குழந்தைங்க இந்த அரங்கேற்றம்ங்கிறது இந்த கலை வாழ்க்கையில் நம்மளுடைய முதல் படி. இதில் அப்படியே நின்றுடாமல் இந்த படியில் இன்னும் மேலே 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 ஏறி குருவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி
சிறந்த பர்ஃபார்மன்ஸாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசைகள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். எனக்கு குரு அவங்க சிஷ்யர்கள் மூலமாக கண்ணுக்கு ஒரு அருமையான விருந்து, அப்புறம் நம்மளுடைய பக்கவாத்தியம் பாடினது எல்லாமே என் காதுக்கும் ரொம்ப அருமையான விருந்து. இது நான் என்னுடைய லைஃப் லாங், என்னுடைய மீதி வாழ்க்கை பூரா இதை நான் நினச்சிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்கு பகவானுடைய ஆசீர்வாதம். வின்மிதா ஸ்ரீ, ரஷ்மிகா ஸ்ரீ இருவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய முதல் வாழ்த்துக்கிறேன். என்னோடய ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைங்கள்லாம் தினம் இவ மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கா, இவ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, அப்படியெல்லாம் சொல்லி தினம் சந்தோஷப்பட்டுக்குவோம். இப்போ அதில் நடன கலைஞர்களும் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை இங்கே மதுரையில் அரங்கேற்றம் பண்ண சொல்கிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒரு பெரிய இதை மிஸ் பண்ணியிருப்பேன் நிச்சயமாக. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். பசங்க இதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. குட்டி பொண்ணுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவங்கள என்னோட முழுக்க முழுக்க இது என்னோட ஆசை. அதுக்காக அவங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிருதி திலோதினி வாதினி விஸ்வவிலாதினி விஸ்வனுதே பகவதி ஹேதினி கண்ட குருவினி பூரி குருவினி பூரி குதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி ஜெயில சாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுர
உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த நடன குருமார்கள், வாத்திய கோஷ்டியினர் மற்றும் வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார்பாக அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் முதல்ல குரு சாவித்ரி மேமை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பொண்ணுங்களை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. மியூசிஷியன்ஸ் எல்லாரும் வந்து ஃபேமிலி மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும். Thank you for all of you who have put in effort to come here. People from Bangalore, Chennai and different part of the cities. I think many of them I have just sent an invite through WhatsApp and just called over phone, and it was an honor and gesture for you being here and blessing our kids. I'll just thank on behalf of my entire family, being supportive for my career, my family's career and my wife's career. Thanks a lot for being part of it. I just want to thank all the religions.